நீட் 2025 கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் டஃப்பான கொஸ்டின் சொல்றோம்ல, டஃப்பான கொஸ்டின்ஸ் தான். எப்படி ரெண்டு ஈஸியான கொஸ்டினை ஒன்னா சேர்த்து அது டஃப்பான கொஸ்டின்ங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்கியிருக்காங்க. அப்ப இதுக்கு மேல நம்ம எப்படி படிக்கணும்னா, நீட்ல ஒரு பர்டிகுலர் கான்செப்டை பத்தி மட்டும் படிச்சுட்டு இருந்தோம். இப்ப 2-3 கான்செப்டை கம்பைன் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதாவது ஜேஇ மெயின் லெவலுக்கு நீங்க ரெடி ஆகிக்கோங்க, அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் செமி கண்டக்டர்ல வர கொஸ்டின், அதே மாதிரி ஏசி ரெண்டு கான்செப்டையும் சேர்த்து ஒரே கொஸ்டினா கேட்டிருக்காங்க. செமி கண்டக்டர்லன்னா என்னன்னா, இது ஃபார்வர்ட் பைஸா ரிவர்ஸ் பைஸாங்கிறது ஒன்று கேட்பாங்க. இன்னொன்று வந்து என்னன்னா, இது ஏசிங்கிறது அல்டர்னேட்டிவ் கரண்ட்டுக்கான கான்செப்ட் வந்து என்ன, V is equal to V0 sin omega t, I is equal to I0 sin omega t, அந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதை வச்சுட்டு இதுக்கான டைம் பீரியட் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ற மாதிரியான அந்த ஐடியா வச்சுட்டு இது கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் அண்ட் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பைஸ், இந்த ரெண்டும் செமி கண்டக்டர் பேஸ்டா வருது. அதுக்கு அடுத்து அல்டர்னேட்டிவ் கான்செப்ட்ல வந்து நமக்கு அதுக்கான வேவ் ஃபார்ம் இருக்குல்ல, Vm is equal to V0 sin omega t, Im is equal to I0 sin omega t இருக்குல்ல, அந்த கான்செப்டை வச்சு நமக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பாருங்க, a full wave rectifier circuit with diodes D1 and D2 is shown in the figure. இங்க வந்து காமிச்சிருக்கிறது ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கான ஒரு சர்க்யூட். இதுல ரெண்டு டயோடு இருக்கு, ஒன்னு D1 இன்னொன்னு D2. If the supply voltage Vm is equal to 220 sin 100 pi t volt, then அப்ப இதுல தரக்கூடிய வோல்டேஜ் என்ன, 220 into sin of 100 pi t கொடுத்துட்டாங்க. Then at t is equal to 15 millisecond, 15 millisecondல எந்த டயோடு ஃபார்வர்ட் பைஸ்ல இருக்கும், எது ரிவர்ஸ் பைஸ்ல இருக்கும், இல்ல ரெண்டுமே ஃபார்வர்ட் பைஸ்லயோ இல்லாட்டி ரெண்டுமே ரிவர்ஸ் பைஸ்லயோ இருக்குதா அப்படிங்கறத கேக்குறாங்க. இதுல வந்து பார்த்தோம்னா அட் ஏ டைம்ல ஒரு டயோடு தான் ஃபார்வர்ட் பைஸ்ல இருக்கும், இன்னொன்னு ரிவர்ஸ் பைஸ்ல இருக்கும். அப்ப போத் ஆர் ஃபார்வர்ட் பைஸ், போத் ஆர் ரிவர்ஸ் பைஸ்ல இந்த ரெண்டு கான்செப்டும் கிடையாது. ஒன்னு ஆப்ஷன் 1 வரணும், இன்னொன்னு ஆப்ஷன் 4 வரணும். அப்ப 50% சான்ஸ் தான் இருக்கு நம்மளோட சக்சஸ் ரேட் கரெக்டா வரதுக்கு. அப்ப இந்த கான்செப்ட் கிளியரா புரிஞ்சுனா இதை 100% கிளியரா உங்களுக்கு 4 மார்க் கொண்டு வந்துடலாம். எப்படின்னா நமக்கு வந்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, Vm is equal to 200 sin 100 pi t அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. இதை வச்சுட்டு டைம் பீரியடை கண்டுபிடிக்கணும். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, Vm is equal to V0 sin omega t அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குல்ல, அதுல ஒமேகா இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, 100 pi அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா, ஒமேகா அப்படின்னா என்ன, 2 pi by t, இதெல்லாம் வந்து என்ன 100 pi. பை பை கேன்சல் ஆச்சுன்னா டீயோட வேல்யூ என்ன வருது, 2/100 அப்படின்னு வருது. இல்லைன்னா என்ன பண்ணலாம், மேலையும் கீழே 0 மல்டிப்ளை பண்ணா 20 மில்லி செகண்ட். சரியா, இதுதான் டைம் பீரியட். அதாவது ஒரு வேவ் ஃபார்ம் இருக்கு அப்படின்னா இப்படி போகும்போது இது கம்ப்ளீட் டைம் பீரியட் என்ன சொல்றாங்க, 20 மில்லி செகண்ட் அப்படிங்கிறது இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து என்ன ஆகும்னா இது 10 மில்லி செகண்ட் ஆகும், அதுக்கு அடுத்த ஹாஃப்க்கு 10 மில்லி செகண்டும் இது எடுத்துக்கும். சரியா, ஆனா இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, டைம் t is equal to 15 மில்லி செகண்ட்ல எந்த டயோட் ஃபார்வர்ட் பைஸ் எந்த டயோட் ரிவர்ஸ் பைஸ்னு சொல்றாங்க. இப்போ 15 மில்லி செகண்ட் அப்படின்னா எங்க வருது, அது செகண்ட் ஹாஃப்ல வருது. செகண்ட் ஹாஃப் அப்படின்னா என்ன, இந்த டயோடு பாருங்க வேவ் ஃபார்ம் இப்படி வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா இந்த ஹாஃப்ல D1 ஃபார்வர்ட் பைஸா இருக்கும், D2 வந்து என்ன இருக்கும், ரிவர்ஸ் பைஸா இருக்கும், D2 ரிவர்ஸ் பைஸ். ஆனா நமக்கு இருக்கிறது வந்து பாருங்க 15 மில்லி செகண்ட் அப்படிங்கிறப்ப இந்த செகண்ட் ஹாஃப்ல இருக்கு. அப்ப இந்த இடத்துல D1 வந்து என்ன ஆகும், ரிவர்ஸ் பைஸ் ஆகும், D2 வந்து என்ன ஃபார்வர்ட் பைஸ் ஆகும் இருக்கும். சரியா, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், சிம்பிளான ஐடியா. இதை புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். அப்ப இந்த மாதிரியான மாடல்ல பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா 9750771155 நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்டை ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் உங்களை தேடி வரும்.